வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று படிக்க போகும் பாடப்பகுதி இயல் 6 விரிவானம். இயல் 6 விரிவானம், அதாவது துணை பாடப்பகுதி நாம் இன்று படிக்க போகிறோம். அதற்காக உங்கள் பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 163. பக்கம் 163 திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு செய்தி, இதில் ஒரு கதை பகுதி இருக்கிறது, செய்தி. இதனுடைய ஆசிரியர் ஜானகி ராமன். இதனுடைய ஆசிரியர் ஜானகி ராமன். சரிங்களா? முதலாக இந்த ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். பக்கம் 167 ஆசிரியர் குறிப்பு இருக்கிறது. அதாவது செய்தி என்ற விரிவானம் துணை பாடத்தினுடைய ஆசிரியர் ஜானகி ராமன். இவர் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். அப்படின்னா தஞ்சாவூர் பகுதியை மையமாக வைத்து அநேக கதைகளை எழுதியவர். உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். உயர்நிலைனா ஹையர் செகண்டரி ஸ்கூலில், ஹை ஸ்கூலில் அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். ரேடியோவில் கல்வி பற்றிய செய்திகளை ஒலிபரப்பு செய்யக்கூடிய அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்ட இவர்தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்துள்ளன. இதெல்லாம் இதழ்கள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். அதாவது நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, என்ன உணர்கிறோமோ அதை நம்முடைய எழுத்துக்களாக, இலக்கியங்களாக நாம் வடிவமைக்க வேண்டும் என்ற கொள்கையில் அவர் வாழ்ந்தவர். தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அது முக்கியமாக பகுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி என்று சொல்லக்கூடிய இந்த கதை பகுதி சிவப்பு ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய சிறுகதை பகுதியிலிருந்து நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்று உள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இக்கதை உணர்த்துகிறது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவே சாமிநாதர், மௌனி, தி. ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர். ஆக தஞ்சாவூரில் பிறந்து புகழ் படைத்த ஒரு சிலரை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். இனி நாம் பாடப்பகுதிக்கு வருவோம். பக்கம் 163. அதாவது இந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்றால், வக்கீல் ஒருவருடைய வீட்டிலே நாகசுர வித்துவான் ஒருவர் மாட்டு வண்டியில் இறங்கிறார். கூடவே அவருடன் அந்த நாகசுரத்தை இசைக்கக்கூடிய வாத்தியங்களை இசைக்கக்கூடிய மற்ற பிற வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய ஒருவரும் வருகிறார். அவருடைய மகன் தங்கவேலும் வருகிறார். அந்த வக்கீலுடைய வீட்டிலே யார் இருக்கிறார்? பிலிப் போல்ஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு சங்கீத வித்வான் அவரும் அங்கு இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே மாறி மாறி அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். இப்போது வித்துவானுடைய நாகசுர இசை தொடங்கிறது. அந்த வெளிநாட்டில் வந்திருக்க போல்சோவின் மூலம் அந்த இசையை மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆகும்போது அவர் தன்னுடைய இருக்கையை எழுந்து முன்னாடி சென்று அந்த இருக்கையை திரும்ப திரும்ப பாடும்படி அவர் கூறுகிறார். அவருக்கு மொழி புரியவில்லை என்றாலும் அந்த இசையில் தன்னை மறந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த இசையை ரசிக்கிறார். அதாவது இசைக்கு மொழியோ நாடோ மதமோ எதுவுமே கிடையாது என்பதை தான் ஒரு செய்தி வாயிலாக தி. ஜானகி ராமன் அவர்கள் இந்த கதை பகுதியில் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இதில் பல இடங்களில் ஓமைகளை எல்லாம் கையாண்டு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். புத்தகத்தை பார்ப்போம். செய்தி நுழையும் முன் இசை மொழியை கடந்தது. அமைதியின் நாக்காக அது எல்லா மொழிகளையும் பேசுவது. மனங்களை கரைத்து அந்தர வெளியில் உலவ செய்வது. சொற்களை புறக்கணித்து தனக்குள் இருக்கும் செய்தியை எந்த மொழி மனதிற்குள்ளும் செலுத்துவது.
ஆரவாரங்கள், குழப்பங்கள், கூச்சல்கள், துயரங்கள் என எல்லாவற்றையும் கடந்த அமைதி வெளியில் மனங்களை கூட்டுவது. இசையின் செவ்வியல் தலைப்படும் மனமானது இனம், நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டிவிடும். இசை தாண்ட வைக்கும். பாடத்திற்கு வருவோம். நாகசுர வித்துவான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி, மாட்டு வண்டி இருக்கு பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு மாடல் கட்டப்பட்ட வண்டி, இறங்கி வக்கீல் வீட்டில் நுழைந்தார். உள்ள போகிறார். மகன் தங்கவேலுவும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு ஓத்துக்காரன் பின்னால் வந்தார்கள். அதாவது அந்த வித்வான்கள் கூட அவருடைய மகன், அதோட கூட இன்னும் அந்த பிற வாத்தியங்களை இசை மீட்டக்கூடிய இசை கலைஞர்களும் பின்னால் வருகிறார்கள். பெரிய கால் வாசலில் இருந்தே அவரை கையை பிடித்து அழைத்து போன வக்கீல் உள்ளே குழுமியிருந்த கோஷ்டியை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார். உள்ளே இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அந்த வக்கீல் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவர்தான் பிலிப் போல்ஸ்கா, இந்த சங்கீத கோஷ்டியின் தலைவர். நிறைகுடம்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று வக்கீலை பார்த்தார். இருக்கு, சரியான வார்த்தை. கண்ணை பாருங்க, முகம் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அவர் வர்ணித்து கூறுகிறார். போல்ஸ்காவுக்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் வித்வானை அறிமுகப்படுத்தினார். மேலே ஏறி உட்கார்ந்து ஓத்துக்காரன் ஆரம்பித்ததும் ஓலையை சரி பண்ணி கொண்டார். தங்கவேலு மகன் மேடைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டான். நாட்டையே கம்பீரமாக ஓர் ஆலாபனம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார். அதாவது அந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் முதலாக பாடல்களை ஆரம்பிக்கிறார்கள். போல்ஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. மகிழ்ச்சி. விழி மேலே செறி விழி மேலே செகிறி இருந்தது. அதை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருந்தாரு. அமிர்த தாரையாய் பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவன் தன்னை இழந்து விட்டான் போல தோன்றிற்று. நாதம் அவனுடைய ஆத்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்து சென்றது போல தோன்றிற்று. அதாவது அந்த இசையில் தன்னை மறந்து இருக்கக்கூடியதை கற்பனையா கூறியிருக்கிறார்கள். சளைத்து போய் ஆற்றோடு போகிறவனை போல் இஷ்டப்படி வெள்ளம் தன்னை அடித்து போகும்படி விட்டுவிட்டான் அவன். சட்டென்று நாதம் நின்றது. போல்ஸ்காவின் கண் இன்னும் அந்த அனுபவத்தில் திளைத்து கொண்டு இருந்தது. மேலே சிறிய விழிகள் கீழே இறங்கி பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிட்டு. இடையில ஒரு இடைவெளி வந்த உடனே அப்படியே அவர் கண்ணை எடுக்காம பார்த்துட்டே இருக்கிறார். டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த அந்த கூட்டம் அசையாது பார்த்து கொண்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆடையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்க போகிறேன் என்றார் வித்வான் வக்கீலை பார்த்து. என்ன சோதனை பாருங்களேன். வக்கீல் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார். த சரி மா மா என்று ஆரம்பித்தார். சாம ராகம் என்று அடையாளம் கண்ட வக்கீல் வைத்து கண் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. நடுநிசியில் தோட்டத்தில் மலர்ந்து மணத்தை பெருக்கும் அமைதியான மணத்தை வீசும் பவள மல்லியின் நினைவு அவர் உள்ளத்தில் தோய்ந்தது. அவரது தலை அங்கும் இங்கும் விட்டு விட்டு வரும் அந்த மனத்திற்கு இசைவாக அசைந்து கொண்டிருந்தது. ராகம் வளர்ந்து கொண்டு இருந்தது. அந்த சாம ராகம் பாடும்போது போல்ஸ்கோ தன்னுடைய தலையை அசைத்து அந்த ராகத்தை இசைத்த ஒரு நிகழ்வை தான் அதில் கூறியிருக்கிறார்கள். யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தார் வக்கீல். போல்ஸ்கா தான். அவன் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. 2 கைகளையும் எதையோ வாங்கி கொள்வது போல் நீட்டி கொண்டு இருந்தான். முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. சன்னதம் வந்தவன் மாதிரி அந்த முகம் நினைவிழந்து எங்கேயோ ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்மங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. அதாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தவர் திடீர்னென்று எழும்பி முகத்தில் மகிழ்ச்சியோடு முன்னாடி சென்று அந்த ராகத்தை பார்த்து அவரும் தலையசைத்து கொண்டு இருந்தார். நின்று கொண்டிருந்தவன் அடியெடுத்து வைத்தான். கைகளை நீட்டி ஏந்தி கொண்டே அடியெடுத்து வைத்தான். நடந்து நடந்து மேடைமன் வந்ததும் மெதுவாக முழந்தாளிட்டு உட்கார்ந்து கொண்டான். கையை மேடையோரத்தில் வைத்து முகத்தை புதைத்து கொண்டான்.
வக்கீலும் போல்ஸ்கா கோஷ்டியும் போல்ஸ்காவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு இடத்தில் இருந்த நபர் திடீரென்று மேடை பக்கம் சென்று கையை அசைத்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் பார்க்கத்தான் செய்வார்கள். போல்ஸ்கா எந்த உலகத்தில் அலைகிறானோ, எந்த வானில் தெரிகிறானோ, அவன் தவத்தை கலைத்துவிட போகிறோமோ என்று பயந்தாரோ என்னவோ வித்துவான் ராகா ஆலாபனத்தை கூட ஓரிடத்தில் நிறுத்தாமல் அப்படியே கீர்த்தனையை தொடங்கிட்டார். வித்வான் அவருடைய பாடிட்டே இருந்தார். சந்தமும் லேகா குழந்தையை கொஞ்சுகிறது போல அந்த அடி கொஞ்சிட்டு, சத்தியத்தை கண்டு இறஞ்சுவது போல் கெஞ்சிட்டு. போல்ஸ்காவின் மெய் சிலிர்த்தது. முதுகு ஒரு சொடுக்குடன் உலுக்கியதில் தெரிந்தது. கீர்த்தனம் முடிந்தது. வாத்தியம் நின்றது. கீர்த்தனம் பாட்டு பாடி முடிஞ்சாச்சு. வாத்தியம் வாசிக்கும் நிறுத்தினாங்க. மேடையில் கை வைத்து முகத்தை புதைத்து கொண்ட போல்ஸ்கா ஓர் எட்டி வித்துவான் கையை பிடித்தான். கெஞ்சுகிறார் போல ஒரு பார்வை. வேறு ஒன்றையும் வாசிக்காதீர்கள், என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது, வேறு வேண்டாம். சந்தமூலேகாவையே திரும்ப வாசிக்க சொல்கிறார் என்று நிசப்தத்தை கலைக்க துணிவில்லாமல் மெதுவாக சொன்னார் வக்கீல். மீண்டும் அதே நாதம் பொழிந்தது. அதாவது அந்த சந்தமூலேகா என்று சொல்லக்கூடிய அந்த இசையை பாட்டின் திரும்ப வாசிக்கும்படி கூறுகிறார்கள். 5-6 தடவை திரும்பி கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார். கடைசியில் நாதம் மௌனத்தில் போய் லயித்தது போல இசை நின்றது. போல்ஸ்கா அப்படியே தலையை அசைத்து கொண்டே இருந்தான். கோயில் மணியின் கார்வையை போல அந்த நிசப்தத்தில் அவன் தலையும் உள்ளமும் ஆத்மாவும் அசைந்து ஊசலிட்டு கொண்டிருந்தன. 3 நிமிஷம் ஆயிற்று. அதாவது அந்த தாளத்துல தன்னை மறந்து இருக்கிறார். வக்கீல் ஒரு பெருமூச்சு விட்டார். தொண்டையில் வந்த கரகரப்பை பயந்து பயந்து கண்ணித்தார். திரும்பி பார்த்தான் போல்ஸ்கா. மிஸ்டர் மணி, இதில் ஏதோ செய்தி இருக்கிறது, ஏதோ போதம் கேட்கிறது. எனக்கு ஒரு செய்தி, எந்த உலகத்திலிருந்தோ வந்த ஒரு செய்தி கேட்கிறது. அந்த போதத்தில் தான் திளைத்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு வேகம் அடங்கவில்லை. செய்திதான் அது, எனக்காக அனுப்பிய செய்தி, உலகத்துக்கே ஒரு செய்தி, உங்கள் சங்கீதத்தின் செய்தி அது. அதாவது அவருக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அந்த பாடலிலிருந்து அவருக்கு ஒரு செய்தி கிடைத்துள்ளது. அதுதான் அந்த பகுதியில் நமக்கு விளக்குறது. குழந்தை போல சிரித்து கொண்டு நினைத்ததை சொல்ல தெரியாமல் தடுமாறினான் போல்ஸ்கா. புரிகிறதா என்று கேட்டான். புரிகிறார் போல் இருக்கிறது என்றார் வக்கீல். எனக்கு நன்றாக புரிகிறது அந்த செய்தி. உலகத்திலேயே எந்த சங்கீதமும் இந்த செய்தியை எனக்கு அளிக்கவில்லை. 2 கைகளையும் நீட்டி அதை நான் ஏந்தி வாங்கி கொண்டு விட்டேன். ஒருவரும் ஒரு கலையும் ஒரு சங்கீதமும் கொடுக்காத செய்தியை நான் இப்போது பெற்றுக்கொண்டு விட்டேன். என்னங்க என்று கேட்டார் வித்துவான். வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார் கேள்வி. என்ன தோன்றிற்று என்று கேட்கிறாரா? உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடக்கிறது. ஒரே இரைச்சல், ஒரே கூச்சல், ஒரே அடிதடி. புயல் வீசி மரங்களை முறிக்கிறது. அலை உயர உயர எழுந்து குடிசைகளை முழுகடிக்கிறது. இடி விழுந்து சாலையின் மரங்கள் பட்டு போகின்றன. கட்டிடம் இடிந்து விழுகிறது. எங்கே பார்த்தாலும் ஒரே இரைச்சல். இந்த போர்க்களத்தில், இந்த இரைச்சலில் நான் மட்டும் அமைதியாக காண்கிறேன். மெதுவாக இந்த இரைச்சல் தேய்ந்து இந்த பிரளய கூச்சலும் இரைச்சலும் மெதுவாக அடங்கி தேய்கிறது. ஓர் அமைதி என் உள்ளத்தில் எழுகிறது. இனிமேல் இந்த இரைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது. நான் எழுந்து விட்டேன். அறவே கேட்காத உயரத்திற்கு, மேகங்களுக்கும் புயலுக்கும் அப்பால் உள்ள உயர்வுக்கு எழுந்து அங்கே அமைதியை, அழியாத அமைதியை கண்டுவிட்டேன். இந்த அமைதி எனக்கு போதும். இப்போது நான் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? அந்த போல்ஸ்கா கூறியதை மொழிபெயர்த்து கூறுகிறார். அதாவது அவர் தன்னுடைய இசையில் தியானித்து அனுபவித்து அந்த உணர்வை தான் கூறுகிறார். அமைதியுடன் தான் பேசினான் போல்ஸ்கா. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். வித்துவான் திகைத்து போனார். அமைதியா? அப்படியா? தோணித்து இவருக்கு. ஆமாம், அப்படித்தானே சொல்கிறார் இவர். வார்த்தை கூட சொல்லலையா? நான் எப்படி இவருக்கு தெரிஞ்சது மிஸ்டர் போல்ஸ்கோ? இந்த பாட்டும்
அமைதி வேணும் என்றுதான் அலறுகிறது. நீங்கள் சொன்ன புயல், இடி என்ற மாதிரியில் சொல்லாவிட்டாலும் அமைதி அமைதி என்று அமைதியை தான் கடைசி லட்சியமாக இந்த பாட்டு இறைஞ்சுகிறது. அப்படியா என்று போல்ஸ்காவும் சமைத்து போய்விட்டான். செய்திதான் இது. நாதத்துக்கு சொல்லவா வேண்டும்? எந்த வரம்பையும் கடந்து செய்தியை அது கொடுத்து விடும் என்றான். அதாவது நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அழக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, சிரிப்பு தரக்கூடியதாக இருந்தாலும், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது இசை வழியாக சொல்லும்போது அது மக்களுக்கு மத்தியில் மிகவும் கவரக்கூடியதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக, மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய சக்தி இந்த இசைக்கு உள்ளது என்பதை நாம் அறியலாம். செய்திதான் இது. நாதத்துக்கு சொல்லவா வேண்டும்? எந்த வரம்பையும் கடந்து செய்தி அது கொடுத்துவிடும் என்றான் அவன். இந்த கையை கொடுங்கள், வாசித்த இந்த கையை கொடுங்கள், கடவுள் நர்த்தனமாடுகிற இந்த விரலை கொடுங்கள், நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் என்று விரலை பிடித்து உதட்டில் வைத்து கொண்டான் போல்ஸ்கார். திரு ஜானகிராமன் செய்தி எனும் சிறுகதையின் ஒரு பகுதி. அதாவது இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான பகுதியாக இருக்கும். அது வேறு ஒன்றுமில்லை. அதாவது அந்த நாதசுர கலைஞர் வக்கீல் ஐயா வீட்டுக்கு வருகிறார். அவர் வரக்கூடிய சூழ்நிலையை கூறியிருக்காங்க. அதாவது ஒரு மற்ற மாட்டு வண்டியெல்லாம் இறங்குகிறார். மகன் தங்கவேலும் உடன் வரக்கூடிய வாத்தியக்காரன் வராங்க. அவருடைய வீட்டில் வக்கீலே வீட்டில் ஒரு வெளிநாட்டு சங்கீத வித்வான், அதாவது பிலிப் போல்ஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கீத வித்வானும் அவருடைய குழுவினர் தான் அங்கே இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய நாதஸ்வர கலைஞரை அந்த வக்கீல் வரவேற்று உட்கார வைக்கிறார். அதுக்கு அடுத்ததாக இசை ஆரம்பிக்கிறது. இசையில் தனக்கு மொழி தெரியாவிட்டாலும் அந்த இசையை அவர் என்ன செய்கிறார், கேட்டு மன அமைதி அடைகிறார். அந்த பாடலையே திரும்ப பாடும்படியாக கூறுகிறார். ஒரு இடத்தில் இருந்து அவருக்கு அடுத்து என்ன செய்ய முடியல, அந்த இடத்தில் இருக்க முடியாமல் மேடை வரைக்கும் சென்று அவர் என்ன செய்கிறார், மேடை வரைக்கும் சென்று தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்கிறார். அதாவது இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, இசைக்கு மொழியோ நாடோ இனமோ எதுவுமே கிடையாது. இசை மக்களை கவரக்கூடிய ஒன்று. இந்த செய்தியை தான் திரு ஜானகிராமன் அவர்கள் இந்த சிறுகதை பகுதியில் நமக்கு மாணவர்களே, நாம் தொடர்ச்சியாக இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்ஸுக்குள்ள கட்டத்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்குள்ள பாடப்பகுதியை பார்ப்போம். அதற்காக பக்கம் 165 திருப்பி கொள்ளுங்கள். பக்கம் 165. அதாவது இந்த பாடப்பகுதியில் இந்த கட்டத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், சிறுகதைக்காக விருது பெற்ற, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு சில தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த எந்த ஆண்டில் எந்த சிறுகதைக்கு எந்த ஆசிரியருக்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்துள்ளது என்று. 1970 அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய சிறுகதைக்கு, அதாவது கு. அழகிரிசாமி எழுதிய அன்பளிப்பு என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி விருது பரிசு பெற்றுள்ளது. 1979 சக்தி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்புக்கு தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதியது. அதற்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்தது. 1987 முதலில் இரவு வரும் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பு ஆதவன் என்பவருடைய சிறுகதை தொகுப்புக்கு பரிசு கிடைத்துள்ளது. 1996 அப்பாவின் சிநேகிதர் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்புக்கு ஆசிரியர் சோகமித்ரன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. 2008 மின்சார பூவே சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி ஆசிரியர் கிடைத்துள்ளது. 2010 சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதைக்காக நாஞ்சில் நாடன் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர். அதுக்கடுத்து 2016 ஒரு சிறு இசை சிறுகதைக்காக வண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாதமி பெற்றுள்ளது. சரிங்களா? அதுக்கு அடுத்த பேஜில் நம்ம பார்க்க போகிறோம், சிறுகதை என்பது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் புதுமை அடுத்ததாக நாம் சிறுகதை என்பது யாது என்பது பற்றி புதுமைப்பித்தன் என்ன கூறுகிறார், சிறுகதை பற்றிய என்ன வரையறை கூறியிருக்கிறார், அதை பார்க்க போகிறோம். பக்கம் 166. சிறுகதை என்றால் ஒரு சிறிய கதை,
கொஞ்சம் பக்கங்களில் முடித்து விடுவது என்பது அல்ல. அது கொஞ்சம்னா ஒரு சில பக்கங்களில். சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது. ஒரு சிறு சம்பவம், ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது. ஒரு சிறிய சம்பவமோ இல்லை ஒருவருடைய மனநிலையை வைத்து எழுதப்படக்கூடியது. எடுத்து எழுதுவது, சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எடுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றாகவே இருக்க வேண்டும். சிறுகதை பின்னலில் ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற 3 பகுதிகள் உண்டு. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சிறுகதை என்றால் அந்த சிறுகதை தோற்றம், அதான் பின்னலின் ஆரம்பம், அது மத்திய நடுப்பகுதி என்ன சொல்லுது, அது வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி. 3 பகுதிகள் உண்டு. சாதாரணமான கதைகளில் இம்மூன்றும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம், முடிவு என்ற 2 பகுதிகளுக்கும் கிடையாது. இது ரெண்டும் கிடையாது. கதை திடீரென்று மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பிக்கின்றது, அதிலேயே முடிவடைகிறது. இன்னும் வேறு ஒரு விதமான கதைகளும் உண்டு. அவற்றில் முடிவு என்ற ஒன்று கிடையாது. அதாவது கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல். அப்படி என்று யார் கூறியிருக்கிறார் என்றால் இந்த புதுமை பித்தன். இனி திரு ஜானகிராமனுடைய ஒரு சில அனுபவங்கள் வாயிலாக எழுதிய கதைகள், நாவல்களை இதில் கூறியிருக்காங்க. நூல்கள் பற்றி தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை, அதாவது அவர் ஜப்பான் நாட்டுக்கு பயணம் சென்ற அந்த அனுபவங்களை எல்லாம் உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். அது உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். இது 1967 நூலாக வெளியிட பெற்றது. ரோம், செக்கோஸ்லோவோக்கியா போன்ற சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். தமது காவேரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். இவரது மற்றும் ஒரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல் என்பது ஆகும். அதாவது ஒவ்வொரு முறையும் பயணம் செய்யும் போது அந்த பயணத்தை பற்றிய நிகழ்வுகளை கட்டுரைகளாகவும் நூல்களாகவும் வெளியிடுவது இவருடைய இயல்பு. இனி தெரிந்து தெளிவோம். அதாவது அதுக்கு அடுத்த பக்கம் 167. அதாவது நாகஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியை அவர்கள் எப்படி தயாரிக்கிறார்கள், எந்த மரத்தில், ஆச்சா மரத்தில் அதை செய்கிறார்கள், அதனுடைய பழமை, அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகசுரமும் ஒன்று. மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகின்றது. இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாக? 600 ஆண்டுகளுக்கு முன்தான். 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் எனும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையிலுள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோயில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை. ஆகவே இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டிற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது. நாகசுரம் என்ற பெயரே சரியானது. நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. வெட்டப்பட்ட ஆச்சா மர துண்டுகளை நீண்ட நாள் வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது. எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சிவாலி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சிவாலி நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரே ஒரு வினாதான் இருக்கிறது. அதாவது இசைக்கு நாடு, மொழி, இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. இதை கதையை வாசித்து அப்படியே எழுதலாம், அல்லது உங்களுடைய கோனாரில் பக்கம் 232, 233 பகுதியில் இந்த கதை சுருக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை அப்படியே படிக்கலாம். அடுத்த வகுப்பிற்கு முன்பாக இந்த ஒரு வினாவையும் படித்து முடித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.